வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் செகண்ட் யூனிட்டோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸ் ஒர்க் புக்கோட செகண்ட் யூனிட்டோட ஆன்சர்ஸ். செகண்ட் யூனிட் அமைப்புகள். ஓகேவா? அதில் நேரத்திற்கேற்ப முள்கள் வரைந்து கோணத்தின் பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கடிகாரம் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்க, ரவுண்டு மாதிரி கொடுத்து. அதில் நம்ம என்ன பண்ணணும், கீழே மணி கொடுத்துட்டாங்க. அந்த மணிக்கு தகுந்த மாதிரி முள் வரையன்றாங்க. அதாவது சின்ன முள் பெரிய முள் ரெண்டும் வரைய சொல்கிறாங்க. வரைஞ்சி அது எந்த மாதிரி கோணம் உருவாக்குது அப்படின்னு சொல்லி அதை எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் கோணம் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இப்போ இங்கே எல் ஷேப்பில் இருக்குல்ல, இந்த எல் ஷேப்பில் இருந்தால் கரெக்டாக எல் ஷேப்பில் இருந்தால் அது வந்து செங்கோணம். ஓகேங்களா? அதே எல் ஷேப் வந்து குறுகி இருந்தால் அது வந்து குறுங்கோணம். நம்ம எல் ஷேப்போட குறுகலாக இருந்தால் அது குறுங்கோணம். எல் ஷேப்லேருந்து இப்படி அகலமாக இருந்தால் அது விரிகோணம். ஓகேவா? இது விரிகோணம். இதை விட குறுகி இருந்தால் அது குறுங்கோணம். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அது நேர்கோணம். ஓகேவா? இதுதான் நம்ம கோணங்கள் இருக்குது. இதில் இப்போ எல் ஷேப்பில் கரெக்டாக இருக்கிறதுனால 9 மணின்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிங்கக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், 9க்கு நேராக சின்ன முள்ளும் 12க்கு நேராக பெரிய முள்ளும் வரையணும். இதில் பெரிய முள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாதிரி வரைஞ்சிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு சின்ன முள் பெருசாக இருக்கிற ஒரு பெரிய முள்ளை வந்து வரைஞ்சிக்கிறோம். இது எவ்வளோ லென்த் இருக்கோ நமக்கு 12 வரைக்கும் நீட்டி நல்லா வரைஞ்சிட்டோன்னா, அதை விட அளவு சைஸை கம்மி பண்ணி சின்ன முள் வரைஞ்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் 2 ஹேண்டும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பெரிய முள் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பெரிய முள் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு தெரியும். அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சின்ன முள் வரைஞ்சிக்கிங்க. அப்போனா உங்களுக்கு பார்க்க கிட்டத்தட்ட அந்த கிளாக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து இது நம்ம இப்படி சாதாரணமாக வரைஞ்சிட்டோன்னா எது பெரிய முள் எது சின்ன முள்ளுங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடும். ஓகேவா? நான் அது மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய முள் நல்லா இருக்கிற லென்த்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணி சின்ன முள் வரைஞ்சிருக்கோம். இங்கேயும் அதுதான். இது 9 மணிங்கிறனால சின்ன முள்ள 9கிட்டையும் பெரிய முள்ள 12கிட்டையும் வரைஞ்சிட்டோம். அடுத்து இங்கே 5 மணின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய முள்ளை ஃபஸ்ட்டு நல்லா 12க்கு நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அந்த லென்த்தில் கொஞ்சம் கம்மி பண்ணி 5க்கு நேராக வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இது 5 மணி. அடுத்தது 6 மணி. இதுவும் அப்படி தான். இதை பெரிய முள் நல்லா பெருசாக வரைஞ்சிட்டு சின்ன முள்ளை அந்த நம்பருக்கு நேராக மட்டும் போடுங்க. சைஸ் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. ஓகேவா? வரைஞ்சிட்டு இப்போ இது கரெக்டாக அக்யூரேட்டாக எல் ஷேப்பில் இருக்கிறதுனால இது செங்கோணம். இது எல் ஷேப்போட விரிஞ்சு இருக்கிறதுனால இது விரிகோணம். இது கரெக்டாக நேராக இருக்கிறதுனால நேர்கோணம். ஓகேவா? இப்போ அடுத்து கடிகாரம் காட்டும் கோணத்தினை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எல் ஷேப்பில் கரெக்டாக இருந்தால் அது செங்கோணம். அதை விட குறுகலாக இருந்தால் குறுங்கோணம். நேராக ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் ஒரே நேர்கோடாக இருந்தால் அது நேர்கோணம். எல் மாதிரி இல்லாமல் எல்லை விட விரிவாக இருந்ததுன்னா அது விரிகோணம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஷேப்பில் இருக்குது, கரெக்டாக அக்யூரேட்டாக எல் ஷேப்பில் இருக்கிறதுனால இது செங்கோணம். இங்கே எல் ஷேப் இல்லாமல் அதை விட கொஞ்சம் விரிஞ்சிருக்கிறதுனால விரிகோணம். இது எல் மாதிரி எல் ஷேப்போட குறுகலாக இருக்குது. ஓகேவா? வி ஷேப்பில் இருக்கும். வி ஷேப் மாதிரி இருந்ததுன்னா அது குறுங்கோணம். அடுத்து இது நல்லா எல் மாதிரி இருக்கிறது விரிஞ்சு போயிருக்கு, அதனால் இது விரிகோணம். இது பர்ஃபெக்ட் எல் ஷேப்பில் இருக்கிறதுனால செங்கோணம். இது ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கிறதுனால நேர்கோடு மாதிரி இருக்கிறதுனால இது என்னது, நேர்கோணம். ஓகேவா? இப்போது அடுத்த டாபிக், குறுங்கோணம் அமையுமாறு கடிகாரத்தின் முட்கால் வரைந்து நேரத்தை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே கிளாக் என்னது, ஒரு ட்ரெயின் வந்து ட்ராக்கில் வந்து ஸ்டேஷன் வர மாதிரி இருக்குது. அதில் இடையில டைம் எழுதணும். இதில் நம்ம என்ன பண்ணணும், எல்லா டைமுமே குறுங்கோணத்தை தான் காட்டணும். எப்படி காட்டணும், குறுங்கோணத்தை தான் காட்டணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். குறுங்கோணம்னு என்னது, பி ஷேப்பில் இருக்கணும். அதாவது எல் ஷேப் வரக்கூடாது, எல் ஷேப்போட குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்போ 90 டிகிரியே வரக்கூடாது, அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி போடணும். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன டைம், ஒரு அப்ராக்சிமேட்டாக 1ன்னு வச்சுப்போமே. 1 மணி. 1 மணினா ஃபஸ்ட்டு பெரிய முள் 12க்கு நேராக வரைஞ்சிட்டு அதை விட அளவு கம்மியாக சின்ன முள் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? 1ன்னு நம்பர் எழுதிட்டோம். இங்கே மணி 1 0.01.00ன்னு போட்டுட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் 1:10. அதே 1 இங்கே பாருங்கள், 1:10. அப்போ இது என்னது, இதுவும் குறுங்கோணம். சின்ன முள்ளிட்ட 1ம் பெரிய முள் 2கிட்டையும் வரைஞ்சி வச்சுருக்கோம். அதனால் 1:10. ஓகேவா? அடுத்தது மணி 2 மணி. 2னா அதுவும் குறுங்கோணமாக தான் இருக்குது. 3 வந்தால் தான் அது செங்கோணம் ஆயிரும். இது குறுங்கோணம். ஓகேவா? 2 மணி 2 0.02.00ன்னு போட்டுட்டோம். அடுத்து 2:05 02.05 2 மணி 5 நிமிஷம். ஓகேவா? அடுத்தது 2 மணி 15 நிமிஷம். 2 மணி 15 நிமிஷம். அடுத்து 3 மணி 10 நிமிடம். எப்படி காட்டுறோம், 3 மணி 10 நிமிடம்.
3 மணினா தான் நமக்கு செங்கோணம் வருது, 3:10னா குறுங்கோணம் வந்துடும். ஓகேவா? இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மணிக்கு கிளம்பி நிறைய ஸ்டேஷன்களை கடந்து ஒரு 3:10க்கு வர்ற மாதிரி நம்ம குறுங்கோணம் வச்சு எழுதிட்டோம். ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் வேறு டைம் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். குறுங்கோணம் வர மாதிரி ஆனால் பார்த்துக்கோங்க. பின்வருவனவற்றுக்கு விடையளி வேறுபட்ட கோண அமைப்பை டிக் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த 1வது கேள்வியில் எல்லா செட் ஆஃப் கடிகாரத்தையும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதுவும் குறுங்கோணம், இதுவும் குறுங்கோணம், இதுவும் குறுங்கோணம், இது மட்டும் விரிகோணம். அதனால் இது டிக் பண்ணிருக்கோம், வேறுபட்டிருக்கு. அடுத்தது இதுவும் விரிகோணம், இதுவும் விரிகோணம், இதுவும் விரிகோணம். இது மட்டும்தான் என்னென்னா நமக்கு குறுங்கோணம் மாதிரி வரும், விரிகோணமாக இருக்காது. நல்லாவே இதெல்லாம் விரிகோணம், இது மட்டும் கொஞ்சம் குறுங்கோணம். அடுத்தது இது செங்கோணம், இதுவும் செங்கோணமாக தான் இருக்கும். இப்படி அது சாய்வாக இருக்குது, அதனால் செங்கோணம் தான், இதுவும் செங்கோணமாக தான் இருக்கும். வச்சு பார்த்தோன்னா இப்படி வச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். எல் ஷேப்பாக இருக்கா, கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கும். அதனால் இது என்னது, செங்கோணம் தான். அடுத்து இதுவும் எல் ஷேப்பில் இருக்குது, அதனால் இதுவும் செங்கோணம் தான். இது மட்டும் பார்த்தோன்னா எத்தனை டிகிரி இருக்குன்னா இது வந்து குறுங்கோணமாக இருக்கும், வி மாதிரி வருதா, அதனால் இது குறுங்கோணம். இப்போ இதை பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், இந்த எல் சாஞ்சி இருக்க மாதிரி தெரியுதா. இப்போ இந்த எல்லை வந்து கரெக்டாக நேராக வச்சு பார்க்கலாம். நம்ம இப்படி திருப்பினோன்னா எல் வந்து கிட்டத்தட்ட இப்படி நம்ம வச்சு பார்த்தோன்னா எல் வந்து கரெக்டாக நேராக வர மாதிரி இருக்கும். வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா எல் வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதனால் இது வந்து செங்கோணம் தான். இதுவும் செங்கோணம் தான், இதுவும் செங்கோணம் தான், இதுவும் செங்கோணம் தான். இது மட்டும்தான் குறுங்கோணம், அதனால் இதுதான் வேறுபட்டது. அடுத்து முள்களுக்கிடையே 90 டிகிரி அமையுமாறு கடிகாரத்தில் மணிமுள் நிமிடமுள் வரைகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. நிமிடமுள் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, மணி 90 டிகிரி அமையுமாறுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 3 மணி வரைஞ்சிட்டோம். ஓகேவா? 3 மணி 00 நிமிடம்னு வரைஞ்சிருக்கோம். அப்படி இல்லை 3:30 கூட வரைஞ்சிக்கலாம் நமக்கு, ஆனால் அது கொஞ்சம் தள்ளி வரும், அதனால் செங்கோணமாக வராது, அதனால் இதை அரைஞ்சிக்கிட்டோம் 3 மணி. அடுத்து முள்களுக்கு இடையே 60 டிகிரி அமையுமாறு. 60 டிகிரினா இப்போது நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போது 90 டிகிரியா, இது வந்து 90 டிகிரி. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு நம்பரும் நமக்கு 30 டிகிரி வரும். 12லேருந்து 1 வந்தால் 30 டிகிரி, அடுத்து 1லேருந்து 2 வந்தால் 60 டிகிரி. இது 30, 60, 90. அப்போ 3 நம்பர் வந்தால் நமக்கு 90 டிகிரினா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 60 டிகிரினா 2லேயே வச்சுக்கலாம். ஓகேவா? நடுவில் ஒரு நம்பர் மட்டும் விட்டுட்டு அடுத்தது வச்சா 2க்கு நேராக சின்ன முள் இருந்தால் அது 60 டிகிரி தான். ஓகேவா? அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், 60 டிகிரி அமையுமாறு நம்ம மணி 2ன்னு போட்டிருக்கோம். இப்போ அதே இங்கே 4 போட்டு 4:10 நீங்கள் வச்சிங்கனாலும் அதுவும் 60 டிகிரி தான். நடுவில் ஒரு நம்பரை மட்டும் விட்டு 2 நம்பர் தாண்டி வந்ததுனாலே அது 60 டிகிரி தான். 2 நம்பருக்கு இடையில 30 டிகிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு நம்பர்னால் 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 1 வரைக்கும் 30 டிகிரி, 2 வரைக்கும் 60, இது வந்தால் 90 அப்படி வரும். ஓகேவா? அப்போ நம்ம ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துகிட்டு அதில் 60 டிகிரி வர மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் 2ன்னு எடுத்துட்டேன், அதனால் இங்கேன்னு கணக்கு பண்ணதுனால பெரிய முள் இங்கே போட்டதுனால அதுலேருந்து 2வது நம்பரில் போட்டுக்கிட்டேன் 60 டிகிரின்னு. இப்போ நீங்கள் இங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து 2வது நம்பர் இங்கே போட்டால் 60 டிகிரி தான். ஓகேவா? இங்கே பெரிய முள்ளை போட்டுக்கிட்டு சின்ன முள்ளை இங்கே போட்டாலும் 60 டிகிரி வந்துடும். ஓகே, மொத்தம் நம்ம 60 டிகிரி, ஒரு நம்பருக்கு இடையில 30 டிகிரி இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ இதோட டைம் எழுதினாலும் நம்ம எழுதிக்கலாம், 2 மணின்னு எழுதிக்கலாம். 02:00. அடுத்து 03:00. ஓகேவா? அடுத்து கடிகாரம் 7 மணியை காட்டும்போது அதன் முட்களுக்கு இடைப்பட்ட கோணம். கடிகாரம் 7 மணியை காட்டும்போது விரிகோணம். ஓகேவா? அடுத்து எது சரியானது? 1:25 மணியை காட்டும்போது கடிகாரத்தில் முள்களுக்கு இடைப்பட்ட கோணம் குறுங்கோணம். 1:25னா நமக்கு குறுங்கோணம் மாதிரி இருக்காது, நல்லா இப்படி விரிஞ்சு இருக்கும், அதனால் அது கிடையாது. 1:25 மணியை காட்டும்போது, அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு நம்பருக்கு இடையில 30 டிகிரி இருக்குது. 90 டிகிரிக்குள்ளே, அதாவது 90 டிகிரிக்குள்ளே இருக்கிறது தான் குறுங்கோணம். சரியாக 90 டிகிரி இருந்தால் அது செங்கோணம், 90 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா அது விரிகோணம். ஓகேவா? அப்போ 1:25னா 1கிட்ட நம்பர் சின்ன முள் இருக்கும், 25னா இங்கே இருக்கும். நம்ம எண்ணிக்கிட்டே வந்தோம்னா 30, 60, 90, 120 டிகிரி போயிடுது. ஓகேவா? அப்போ 90 டிகிரி அதை விட அதிகமாக வந்தாலே நமக்கு விரிகோணம். அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு பார்த்து தெரியலை, டவுட்டாக இருக்குது, இது விரிகோணமாக செங்கோணமாக குறுங்கோணமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது கடிகாரத்தில் ஒவ்வொரு நம்பருக்கு இடையில 30 டிகிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 30, 60, 90, 120, 150, 180, 210,
240, 270, 300, 330, 360 டிகிரி. ஒரு சர்க்கிள் வந்து 360 டிகிரி. அப்போ 30 டிகிரி இருக்கும். ஒவ்வொரு டிகிரிக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில 30 டிகிரி. அப்போ இங்கே நீங்கள் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா கடிகாரம் 1:25ங்கிறது இப்போ இப்படி போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 12, 1, 2, 3, 4, 5, 6 ஓகேவா. இப்போ இங்கே நம்ம போட்டுக்கிட்டோன்னா சின்ன முள் இங்கே இருக்குன்னா இங்கே பெரிய முள் இருக்குன்னா இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா 30, 60, 90, 120 டிகிரி வருது. 90 டிகிரியை தாண்டிட்டாலே நமக்கு என்னது அது விரிகோணம். அதனால் இது விரிகோணங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நம்ம முள் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இது குறுங்கோணமாக இருக்குமோ அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டவுட் வர சமயத்தில் நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் எத்தனை நம்பர் இடையில இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி எழுதிக்கலாம் எத்தனை டிகிரி வருது. 90 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வந்து குறுங்கோணம். 90 டிகிரியை தாண்டி வருது. அதனால் இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5வது நம்பர் வருது. அப்போ 90 டிகிரியை தாண்டி வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து விரிகோணம் டிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது சொற்களில் உள்ள அமைப்பு முறையை வரிசைப்படுத்துக. இங்கே நிறைய சொற்கள் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒன்று வந்து ஏஐயில் இது ஏஐயில் இருக்க சொற்கள் வந்து ஒரு செட் ஆஃப்லேயும் ஏஒயில் இருக்கிற சொற்களையும் ஒரு செட் ஆஃப்லேயும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இங்கே இப்போ ரெயின், பிரைட், கிரைன் அப்படிங்கிறத இதில் எழுதணும். இதெல்லாம் ஏஏன்னு முடியும், இது ஏன்னு வரும். ஓகேவா. ரெயின், பிரைட், கிரைன், வெயிட், மெயின், கிளைம், கெயின், ட்ரெயின் இப்படின்னு ஏன்னு வரும். இது ஏ கிரே, டே, மே, சே, ஸ்டே, ப்ளே, வே, ப்ரே ஏன்னு முடியும். இது எயின்னு வர்றதுனால இப்படி நம்ம இங்கே இருக்க வேர்ட்ஸை ஏஐயில் இருக்கிற செட் ஆஃபை ஒரு செட் ஆஃப்லேயும் ஏஒயில் இருக்க வேர்ட்ஸை ஒரு செட்லையும் இது மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகேவா. அடுத்து சொல் அமைப்போடு தொடர்பில்லாத சொல்ல வட்டமிட சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸும் ஒரே மாதிரி முடியும். அந்த மாதிரி இல்லாத எது ஒன்று வந்து ஈவன் ஆடாக இருக்கோ, எதில் தனியாக ஒன்று இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேட்டு, பேட்டு, கேட்டு, ஹென்னு மீடியெல்லாம் ஆட்டுன்னு முடியுது. இது மட்டும் ஹென் ஈஎன் வர்றதுனால அதை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பன், சன், யாம், கன் இங்கெல்லாம் யூஎனில் இருக்குது. இது மட்டும் ஏஎம் அதனால் அதை சர்க்கிள் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பேக், பேக், டேக், பிக் இதே மாதிரி தான். இது ஏசிக்கின்னு முடியுது. மீதியெல்லாம் இது மட்டும் ஐஜின்னு இருக்கிறதுனால இதை சர்க்கிள் பண்ணிட்டோம். அடுத்தது ஆன், மெயின், கிரெயின், பெயின் மீதியெல்லாம் எயின் வருது. இது மட்டும் ஆன் அப்படிங்கிறனால இதை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். அடுத்தது பெயின், நைன், மைன், ஃபைன் இதெல்லாம் இது எயின் வருது. இது நைன், மைன், ஃபைன் ஐஎன்இன்னு வர்றதுனால இது சவுண்டு வித்தியாசமாக இருக்குது. லெட்டர்ஸும் வேறையாக இருக்கிறதுனால இது ஈவனாக இல்லை. இது மட்டும் தனியாக இருக்கிறதுனால இதை சர்க்கிள் பண்ணிக்கிட்டோம். அடுத்து சொற்களை உற்று நோக்கி அமைப்பை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த சொற்கள் நிறைய கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, அமைப்பு கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் லெட்டர்ஸும் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே ரெயின் இருக்குன்னா அந்த ஏன்னு முடிகிற சவுண்டில் முடிகிற வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு லைனாக அடுக்கிடணும். அடுத்தது அமைப்பாக உருவாக்கிடுறோம். அடுத்து 8 அப்படின்னு முடிஞ்சதுன்னா பெயிட் அப்படி இருக்குன்னா வெயிட், ட்ரைட், கெயிட் அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்து டி அப்படிங்கக்குள்ளே இந்த இஏல முடிகிற வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு நேராக எழுதிடுறோம். சி, ப்ளீ, பி அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேவா. இப்போ அதே மாதிரியே செகண்ட் செட் ஆஃப் கொடுத்துருக்காங்க வேர்ட்ஸு. அதில் வந்து நம்மளே உருவாக்கிக்க சொல்லி வெறும் கட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜிஹெச்டியில் ஒரு வேர்ட்ஸ் ஒரு இது இருக்குது, ஒரு செட் ஆஃப் இருக்குது. அடுத்து ஹச்இ, சியூ இந்த யூன்னு முடிகிறதுல ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து டபுள் ஓகே அப்படின்றதில் ஒரு செட் ஆஃப் இருக்குது. அப்போ 3ஐயும் எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நைட்டு எடுத்து எழுதிக்கிறேன். நைட்டு எழுதிட்டு அதே இந்த டீயில் முடிகிற மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். நைட்டு, சைட், லைட், 8 ஓகேவா. அடுத்து சியூ யூன்னு முடிகிற மாதிரி என்ன இருக்குன்னா சியூ, க்ரூ, ப்ளூ, 3. அடுத்து டுக் குக்குன்றதால டுக், குக், லுக், புக் ஓகேவா. இதே மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம் நம்ம. இப்போது இது வந்து வேர்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து அதை அசம்பிள் பண்ண சொன்னாங்க. அடுத்தது உனக்கு பிடித்த சொற்களை கொண்டு அமைப்பை உருவாக்குக. இதில் என்ன பண்ண சொல்லிட்டாங்க, சொற்களும் நீங்களே எழுதிக்கிங்க, எழுதி ஒரு அமைப்பை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதியிருக்கேன்னா சிம்பிளாகவே எழுதிப்போம். கேட், பேட், ரேட், மேட். அடுத்து பன், சன், கன், ரன். அடுத்து ஹைட், டைட், வைட், ரைடு.
டே, மே, சே, வே. அடுத்து லிப், ஹிப், சிப், டிப். இது மாதிரி நமக்கு பிடிச்ச வேர்ட்ஸு, இந்த வேர்டுன்னு இல்லை, இன்னும் உங்களுக்கு சிம்பிளான ஏதாவது வேர்டு தெரிஞ்சாலும் 4 வேர்டு 4 கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஒரே ஈவனாக முடிகிற மாதிரி, ஒரே சவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்து, வேறு குரூப் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தோன்றதை எழுதிக்கலாம். அடுத்து நானே உருவாக்குவேன். இதை வந்து படத்தை உருவாக்கணும். இதில் கொடுத்துருக்க நம்பர் மாதிரி எழுதுனீங்க செஞ்சிங்கன்னா ஒரு பப்பியோட ஃபேஸ் வருது. அதை செஞ்சு அழகாக நம்ம கிளாஸில் மாட்டிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.